எங்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை. நாமக்கல் மாவட்டத்தில் பாதுகாப்பு இருக்குது. அதனால் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. நாமக்கல் சொல்கிறேன் சார். இது மட்டும் எவிடன்ஸ் மட்டும் கொடுத்துறேன். அது கூட ஆவணங்கள் ஸ்கூல் ஹெச்எம் கொடுத்த லெட்ரு, ஜேடி எங்கள் கல்லூரி எங்களை மாணவர் கல்லூரிக்கு வரல, கல்லூரி எங்கே செயல்படுதுன்னு சொல்லி லெட்டர் கொடுத்துருக்காரு. அதுக்குண்டான ஆவணங்கள் கொடுத்துட்றாங்க. கையெழுத்து சீலை யூஸ் பண்ணி ஒரு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி கவர்மெண்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்க சார். அது மிகப்பெரிய ஃபோர்ஜரி சார். ஆனால் நடவடிக்கை இல்லை. தமிழ்நாட்டுடைய மாணவருடைய வேலை வாய்ப்பு பறிபோக்கின்றது. டீச்சிங் ப்ராக்டிஸ் வரலன்னு சொல்லி ஸ்கூல் ஹெச்எம் லெட்டர் கொடுத்துருக்காரு. இது கூட ஆதாரம். பிஎட் கல்லூரி அங்கீகாரம் வேண்ட இடத்தில் கல்லூரி செயல்படவில்லை. அந்த இடம் திருமண மண்டபமாக இன்று வரை செயல்படுகிறது. பல்கலைக்கழகத்தின் இணையதள முகவரியில் பிஎட் கல்லூரி அந்த இடத்தில் செயல்படுகிறது என்ற முகவரியை தெளிவுபடுத்தியுள்ளார்கள். ஆனால் அந்த பிஎட் கல்லூரி அவர் நடத்தக்கூட பள்ளியில் 10க்கு 10 அறையை ஒதுக்கி உள்ளார்கள். அதில் மாணவர் சேர்க்கை செய்து வருகின்றார்கள். அந்த பிஎட் கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்கள் கல்லூரிக்கு வருவதே கிடையாது. ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், முதல்வர்கள் இல்லாமல் கல்லூரி இயங்குகின்றது. அந்த பிஎட் கல்லூரியில் கேரளா மாணவர்கள் அதிகம் சேர்க்கின்றார்கள். அந்த மாணவர்கள் கல்லூரிக்கு வருவது கிடையாது. அவர்கள் படிப்பது எங்களுக்கு எதிர்ப்பில்லை. கல்லூரிக்கு தினமும் வந்து பயின்றால் நல்லது என்பதால் எங்களின் கோரிக்கை. கேரளா மாணவர்கள் கல்லூரிக்கு வருவதில்லை, பள்ளிக்கு பயிற்சிக்கு செல்வது கிடையாது. அவர்கள் நேரடியாக தேர்வை எதிர்கொள்கின்றார்கள். இதனால் தமிழக மாணவர்களின் வேலை வாய்ப்பு பறிபோகின்றது. சார், அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கலைச்செல்வன், சமூக ஆர்வலர். என்னுடைய பேர் ஊர் வந்து முசிறி. திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா மகாத்மா பிஎட் கல்லூரி ஒன்று செயல்படுதுங்க. அந்த கல்லூரி அங்கீகாரம் வாங்கின இடம் பார்த்துட்டிங்கன்னா சுபலட்சுமி மகால். அந்த இடத்துல அந்த கல்லூரி செயல்படலை. அந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா அவங்க நடத்தக்கூடிய ஒரு சிபிஎஸ்சி பள்ளி இருக்குதுங்க. அதில் 10க்கு 10 ரூமை ரெடி பண்ணி மாணவர் சேர்க்கை செய்து வருகிறார்கள். அங்கு பயிலக்கூடிய மாணவர்கள் அதிக பேர் கேரளா மாணவர்கள். அந்த கேரளா மாணவர்கள் பள்ளிக்கு வருவது கிடையாது, ஆசிரியர் பயிற்சிக்கு செல்வது கிடையாது, நேரடியாக தேர்வை எதிர்நோக்கின்றார்கள். இந்த மாணவர்கள் 80 நாட்கள் ஆசிரியர் பயிற்சிக்கு சென்றால் மட்டுமே அரசு தேர்வை எதிர்கொள்ள முடியும். ஆனால் அந்த மாணவர்கள் பயிற்சிக்கு செல்லாமலேயே ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி தேர்வை எதிர்கொள்கின்றார்கள். இது சம்பந்தமாக திருச்சிராப்பள்ளி கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அவர்களிடம் பலமுறை புகார் அளித்தோம். அந்த இணை இயக்குனர் அவர்கள் ஒரு அறிக்கையை என்னிடம் வழங்கியுள்ளார்கள். அதற்கு இது ஆதாரமாக உள்ளது. அதில் அந்த கல்லூரி அங்கு செயல்படவில்லை என்றும், மாணவர்கள் ஆசிரியர் பயிற்சிக்கு செல்லவில்லை என்றும், எங்கு செயல்படவில்லை, எங்குதான் செயல்படுகிறது அவருக்கே தெரியவில்லை என்ற அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார். இது சம்பந்தமாக அந்த கல்லூரி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆசிரியர் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் அவர்களிடம் புகார் மனு வழங்கியுள்ளார். ஓராண்டு காலம் ஆகியும் இதுவரை நடவடிக்கை இல்லை. எனவே சம்பந்தப்பட்ட ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ் தயார் செய்த மாணவர்கள் மீதும், இதுக்கு உடனடியாக இருந்த கல்லூரி நிர்வாகத்தின் மீதும், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், முதல்வர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருங்காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நிகழாமல் இருக்க தொலைதூர கல்வியாக இந்த பிஎட்டை அங்கீகாரம் வழங்கலாம். இது போன்ற பல கல்லூரிகள் தமிழ்நாட்டில் நிறைய இடத்தில் இயங்குகின்றன. 80% இயங்கக்கூடியதாக உள்ளன. அதாவது தமிழ்நாட்டில் 600 பிஎட் கல்லூரிகள் இயங்குகின்றன. இதில் 80% இதுவரை ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி தான் டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிறாங்க. கிளாஸ் வரதில்லை, ஆசிரியர்கள் கிடையாது, எல்லாமே தவறான வழி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அறப்போர் இயக்கத்தை கூட பொறியியல் கல்லூரி சம்பந்தமாக பல புகார்கள் கொடுத்து எல்லா டிவி சேனலும் வந்துச்சுங்க. அதே போல தான் இதுலேயும் சில ஊழல்கள் நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டின் முதல்வர், உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இதில் நேரடியாக ஈடுபட்டு குற்றம் செய்த ஆசிரியர் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னு தான் கேட்டுக்கிறேன். இதுக்கு உடந்தையாக இருந்தால் கல்லூரியின் நிர்வாகம், மாணவர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர், முதல்வர் மீது நடவடிக்கை எடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கலைச்செல்வன், சமூக ஆர்வலர்.